நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீர். கொன்னையூர் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய குடமுழுக்கு பெருவிழா முழு காணொளி தொகுப்பு. செட்டிநாடு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அருள்மிகு முத்துமாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் 2019ஆம் ஆண்டு இந்த ஏற்றமுடன் தோற்றமுடன் எழுச்சியுடன் இந்த கோயிலானது மிகவும் அழகாக, அற்புதமாக, அம்சமாக கட்டப்பட்டு தற்பொழுது இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. ஆக வித்தகம் சேர்க்கும் வித்தகி அம்மனுக்கு அலைகடலென மக்கள் திரண்டு வர ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட மகிமை நிறைந்தவள் அருள்மிகு முத்துமாரி. வேண்டுவோருக்கு வேண்டும் வண்ணம் அவள் அருளை அருள்வாளிக்கக்கூடியவள் அருள்மிகு முத்துமாரி. கொன்றை மரத்தடியில் தோன்றியவளே, அம்மைபிணி நீக்குபவளே, வெம்மை நோய் நீக்குபவளே, அகிலாண்ட நாயகியே, அன்னை முத்துமாரியே, உறுதியாய் நம்புகின்றோம், உண்மையே பணிகின்றோம், எல்லோரையும் வாழ வைப்பாய் ஏற்றமிகு திருத்தாயே. செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் ஒரு மிக அற்புதமான ஒரு குடமுழுக்கை தரிசித்திருக்கிறீர்கள்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொன்னையூர் என்று அழைக்கப்படுகிற அந்த கொப்பனாப்பட்டியில் நடந்த முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் என்பது அதி சிறப்புடன் மிக விமரிசையாக மிக அழகாக கிட்டத்தட்ட சுற்றி இருக்கிற 40-50 கிராமங்களுக்கு மேல் உள்ள மக்களெல்லாம் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை தரிசித்து சென்றிருக்கிறார்கள். ஒரு விழாவானது சிறப்பாக நடப்பதற்கு அந்த விழாவினுடைய கமிட்டி தலைவர், அந்த கும்பாபிஷேக கமிட்டி தலைவர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய செயல்பாடுகள் மிக முக்கியம். இந்த விழாவானது இத்தனை சிறப்பாக நடந்து முடிய காரணமானவர் மூணா பானாளானா முத்துக்கருப்பன் செட்டியார் அவர்கள். அண்ணன் அவர்களை சந்திக்கிறோம். அண்ணன் இணைய தொலைக்காட்சி சார்பாக வணக்கம். ஆனால் இப்போ வந்து இந்த நம்ம கோயிலை பற்றி அதுக்கு ஒரு கதை இருக்கும் இல்லையா, இந்த கோயில் எப்படி வந்தது என்ன ஏதுங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இந்த கோயில் வந்து கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில்னு சொல்கிறது. இது எப்படி உருவானதுன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேகுப்பட்டின்னு ஒரு கிராமம் பக்கத்தில் இருக்குது, நம்ம செட்டிநாட்டு ஊர். வேகுப்பட்டியில் ஏனமாரியம்மன் ஒரு அம்மன் இருக்குது. அது ஒரு முக்கியமான அம்மன். அந்த அம்மாவுக்கு தான் பால் குடம், பால் நித்தியப்படி அபிஷேகத்துக்கு பால் இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். அப்போ எங்கள் கொப்பனவட்டி பக்கத்தில் கொன்னையூரில் அந்த இடத்துல ஒரு கொன்னை மரம் இருந்தது. அந்த கொன்னை மரம் பால் கொண்டு போகிறவங்க போது கொன்னை மரத்தில் தட்டி விட்டு அந்த இடத்துல பால் ஊற்றிடும். இப்படி வளமையாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு வாரம் நடந்திருக்கு, ஒரு மாதம் நடந்திருக்கு. அப்புறம் ஒன்றும் புரியலை. அப்புறம் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஒரு குரல் கேட்டிருக்கு. நான் இந்த இடத்துல இருக்கப்பா, என்னையை மறந்துட்டு நீங்கள் வாட்டு அங்கேயே போயிருக்கீங்களே, வேகுப்பட்டி ஏனமாரியம்மனுக்கே போயிருக்கிய, இந்த இடத்துல கோயில் எனக்கு எழுப்பு அப்படின்னு அம்மா சொன்ன உடனே தான் கொன்னையூர் வந்து கோயில் உருவானுச்சு. அதனால தான் இந்த கொன்னை மரத்தில் உருவானதால் கொன்னையூர் முத்துமாரியம்மன் பேர் பெற்றது. பேர் காரணமே அதுதான். ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ஏனமாரியம்மன் வேகுப்பட்டி மாரியம்மன் தான். அங்கே தான் பண்டாரங்கள் தெரிவிக்க போனாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா கோயிலுக்கு உருவானவுடன் இந்த அம்மாவை தான் முக்கியத்துவம் கொடுத்து பெரிய அளவில் இந்த கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இங்கே இந்த கோவில் திருவிழாக்களும் கும்பாபிஷேகங்களும். ஏனமாரியம்மன் கோயில் இப்போ வேகப்பட்டி நகரத்தில் எடுத்து அதையும் ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்துட்டாங்க. எங்கள் அம்மா கோயில் திருவிழா முடிஞ்ச ஒரு மாதத்தில் ஏனமாரியம்மன் கோயில் திருவிழாவும் ஆரம்பிச்சிருது. அது 3 நாள் திருவிழா. எங்கள் அம்மா கோயில் திருவிழா வந்து 15 நாள். 15 நாளும் கிட்டத்தட்ட இது அண்ணன் சொன்னது 30-35 ஊர்னாங்க. கிட்டத்தட்ட இது 50-60 கிராமம். கிட்டத்தட்ட எங்களுக்கு பார்த்திங்கன்னா 45-50 ஊர்கள்லேருந்து பூ வருது. பூவாகப்பட்டது பூச்சொரியல்னு சொல்கிறது. அது எப்போன்னா பங்குனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை பூச்சொரியல். அது அன்னைக்கு பூச்சொரிஞ்சோம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டிடுவோம். 15 நாள் திருவிழா. 15 நாள் திருவிழாவும் கோலாகலமாக தான் இருக்கும். 15 நாளும் அவ்வளவு ஒரு விஷயங்கள் நடக்கும். பட்டி தொட்டிகள் பூரா வந்துக்கிட்டு இருக்கும். பாலாபிஷேகம் எங்கள் அம்மா குளிக்கிற மாதிரி எந்த கோயிலும் கிடையாது. இதனுடைய சிறப்பு என்னென்னா, சமயபுரம் மாரியம்மனுடைய தங்கை தான் எங்கள் கொன்னையூர் முத்துமாரியம்மன். சமயபுரம் மாரியம்மன் வந்து சிஸ்டர்ஸ் மொத்தம் 6 பேர். மூத்த வந்து சமயபுரத்தாள், அடுத்து நார்த்தாமலை, அடுத்து திருவப்பூர், அப்புறமே இளஞ்சாவூர், அடுத்தது எங்கள் ஊர் கொன்னையூர் முத்துமாரியம்மன், அடுத்து வந்து கீரணிப்பட்டி மாறி. ஏன்னா மாதிரி அதுக்கப்புறம் வர்றதில் 7ஆவதாக நாங்கள் வச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக சிஸ்டர்ஸ் இவங்க 6 பேர் தான். 6 பேரில் அம்மா வந்து திருவிழாவும் அந்தப்படி தான் நடக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பூ வரும், ஞாயிற்றுக்கிழமை திருவிழா வரும். இது மிக சிறப்பு என்னென்னா, இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு அடுத்து எங்கள் மாரியம்மன் திருவிழா தான் ரொம்ப பெருமை. இதை நான் சொல்கிறத காட்டும் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த குடமுழுக்கு வந்து இவ்வளவு சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கீங்க. இப்போ வந்து பலதரப்பட்ட மக்களுக்கும் உரித்தான ஒரு கோயில். நீங்கள் வந்து நம்ம நகரத்தார் மரபுலேருந்து நீங்கள் வந்து இதுக்கு தலைவராக, இந்த கமிட்டி தலைவரை எலெக்ட் செய்யப்பட்டு இது வந்து நீங்கள் நடத்தி முடிச்சிருக்கீங்க. பல்தரப்பட்ட மக்களை நீங்கள் ஹேண்டில் பண்ண விஷயங்கள், இதுக்கு எப்படி நீங்கள் இதை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கிறத ஷேர் பண்ணிக்கிங்க கூட. அதாவது கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில் நம்ம நகரத்தார் ஈடுபாடு இது அதிகம் உண்டு. 15 நாள் மண்டபப்படியில் ஒரு மண்டபப்படி எங்கள் கொப்பனாப்பட்டி நகரத்தாளுக்கு ஒரு மண்டபப்படி இருக்குது. அது மெயின் வந்து நாங்கள் தான் அந்த கோயிலை பொருத்தமிட்டு. ஆனால் கோயில் சொல்கிறது நாட்டார் நகரத்தார் கோயில் தான் சொல்கிறது. ஏன்னா இது மெயின் நாட்டார்கள் வச்சு தான் நகரத்தார் அந்த கோயிலை பொருத்தமிட்டு. ஆனால் நகரத்தார் இல்லை என்றால் அது எது ஒன்றும் இல்லை. அதுக்கு அந்தளவுக்கு மரியாதை நாட்டார்கள் எல்லாம் கொடுப்பாங்க. நகரத்தார்னாவே நாட்டார் அவ்வளோ தூரம் மரியாதை கொடுக்குறாங்க தான் இந்த கோயில் இவ்வளோ சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. நகரத்தார் கோயில்கள் நகரத்தார் நம்ம எவ்வளவோ செய்கிறோம், எவ்வளோ கோயில் கட்டுறோம், கும்பாபிஷேகங்கள் பண்ணுறோம். ஒரு நாட்டார்களோடு சேர்ந்து செய்யும்போது நாட்டாரோட செய்கிறது, நாட்டாரோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் நகரத்தாரால் செயல்பட முடியும்.
அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் கோயிலை பொறுத்தமட்டு நாட்டார்கள்லாம் மிக மிக அருமையான ஒத்துழைப்பு கொடுத்து கோயிலை ரொம்ப திறம்பட நடத்துறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அவங்களும் எங்களுக்கு உதவியாக இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இப்போ இந்த கும்பாபிஷேகம் ஓகே, இதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பத்தினர் சம்மந்தப்பட்ட கும்பாபிஷேகங்கள் எதுவும் இருக்கா? அதை பற்றின நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. எனக்கு தெரிய எங்கள் பெரிய மகன் ஆர்எம்எஸ்ன்னு சொல்கிற சேதுராம செட்டியார் அவங்க தான் அந்த கோயிலையே பழைய கோயிலை கொஞ்சம் செப்பனிட்டு ராஜகோபுரம் கட்டி முன்பண்டம் விட்டு அவங்க குடமுழுக்கு செய்தார்கள். அதற்கு முன்னாடி குடமுழுக்கு எப்போ நடந்தது என்பது இதில் எங்களுக்கு தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. இதில் என்னென்றால் இந்த கோயில் என்டோர்மெண்ட்டை சேர்ந்தது, அறநிலைத்துறை சேர்ந்தது. அறநிலைத்துறை கண்ட்ரோலில் தான் இன்றைக்கி இருக்குது. கும்பாபிஷேகம் மட்டும் கும்பாபிஷேக கமிட்டி தனியாக ஏற்பாடு பண்ணி குடமுழுக்கு செய்கின்றோம். எங்கள் பெரிய மையம் இருக்கும்போது அவங்க இந்த எல்லா கவர்மெண்ட் எல்லா ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிங்க தான் அவங்க இந்த கோயிலை பெருசாக கொண்டு ராஜகோபுரம் கட்டி செஞ்சாங்க. அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம், வெள்ளி தேர் ஒன்று செஞ்சு வச்சாங்க. இது என்ன நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், புதுக்கோட்டை ஜில்லாவில் முதல் வெள்ளித்தேர் செஞ்சது எங்கள் பெரியச்சமையன். அது எங்கள் கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு ஆர்எம்எஸ் சேதுராம செட்டியார் அவர்கள் செஞ்சு வச்சாங்க. அவங்க தான் இந்த கோயிலை மிக சிறப்பாக அருமையாக நடத்தி கொண்டு வந்தார்கள். அவங்க கும்பாபிஷேகத்துக்கு பிறகு கொஞ்சம் தொழில்கள் விளைந்து விட்டது. கும்பாபிஷேகம் கொஞ்சம் சுணங்கி கொண்டே இருந்தது. அடுத்த 12ஆம் வருஷம் கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கணும் என்று மீட்டிங் போட்டார்கள், செயல்படவில்லை. அதுக்கப்புறம் 2006 தான் மீட்டிங் போட்டார்கள். அப்போ மீட்டிங் போடும்போது நாட்டார்கள் அனைவரும் வந்தார்கள், நகரத்தார்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை அந்த மீட்டிங். அதனால் தள்ளுபடி ஆகிவிட்டது. 2வது தடவை மீட்டிங் போட்டாங்க, அப்போவும் நகரத்தார் யாரும் கலந்து கொள்ளவில்லை, நாட்டார்கள் மற்ற ஆள்கள் இருந்தாலும் அந்த மீட்டிங் தள்ளுபடி ஆகிவிட்டது. அதில் கூட்டத்தில் சலசலப்பு வந்தவுடன் என்ன நகரத்தாரே வரல, நகரத்தாரை விட்டுட்டு நம்ம கும்பாபிஷேகம் சென்றால் என்ன அப்படின்னு அவர்களுக்குள் பேசினார்கள். அதில் சில மனிதர்கள், சில பெருந்தன்மையான ஆட்கள், பெரிய மனிதர்கள், நகர்த்தார் இல்லை என்றால் கோயிலே இல்லைப்பா, நீ உட்கார்ந்து பேசுகிற மண்டபம் அதுவும் நகர்த்தார் கட்டின மண்டபம், இந்த கோயிலே அவங்க உருவாக்கின கோயில், நகர்த்தார் இல்லாமல் கோயில் இல்லை, அதை பற்றி பேசுகிறாருந்தா நம்ம மரத்தடி தூரில் உட்காந்தே பேசணும், அவங்க கட்டின மண்டபத்தில் உட்காந்து பேசக்கூடாதுன்னு ஒரு பெரியவர் சொன்னாங்க. சொன்ன உடனே அடுத்த மீட்டிங் போட்டாங்க. நகர்த்தார் இல்லை என்றால் மீட்டிங் இல்லை, கும்பாபிஷேகம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நான் சென்னையில் இருந்தேன். அப்பொழுது இங்கிருந்து தொலைபேசியில் பல நண்பர்கள் பேசினார்கள். எனக்கு தெரிந்த கோணார்கள், தேவமார்கள் அனைவரும் பேசினார்கள், அம்பலார்கள் எல்லாம் பேசினாங்க. செட்டியார் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் இருக்குது, நகரத்தார் நீங்கள் யாரும் மீட்டிங் வராதனால கும்பாபிஷேகம் தள்ளிக்கொண்டே போகுதுன்றார்கள். ஒன்றும் கவலைப்படாதீர்கள், அடுத்த இன்னும் ஒரு 10 நாள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள், நகரத்தாரோடு நான் வருகின்றேன் என்று சொல்லி சென்னையில் இருந்து வந்து நான் எங்கள் கொப்பநாட்டி நகரத்தார் 10-15 பேரை கூட்டிக் கொண்டு மீட்டிங் சென்றேன். அந்த மீட்டிங்கில் செஞ்சு மீட்டிங் எடுத்து அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் தான் தலைவராக இருந்தேன். அப்பொழுது தான் சுற்றுப்புறம்லாம் மண்டபங்கள்லாம் கட்டினோம். கட்டி கோவில் ரொம்ப விமரிசையாக ஆனது. அது 2வது கும்பாபிஷேகம். அடுத்து நான் பண்ண முதல் கும்பாபிஷேகம் 2006. இப்போ நடந்து ஏறியது 2019 2வது கும்பாபிஷேகம். அம்பியுடைய அனுகிரகத்தில் ஆத்தாவுடைய தயவில் 2வது முறையாகவும் தலைவராக இருந்து ஆத்தாவுக்கு தொண்டுல்யம் பண்ண ஆத்தா எனக்கு அனுகிரகம் கொடுத்தது மிகவும் நன்றி. அதாவது இந்த கோவிலுக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்க. இந்த கோயிலின் சிறப்பை சொல்லுவது என்னவென்றால், எங்கள் ஆத்தாவுக்கு தீவட்டி எடுக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. எல்லா கோயில்களும் தீவட்டி 1-2 தான் எடுப்பார்கள். வேண்டுதலை என்றால் 5-10 எடுப்பார்கள். எங்கள் அத்தா கோயில் திருவிழா விட்டால் முதல் மண்டபப்படி அன்று இல்லை, 2ஆம் மண்டபப்படி அன்றைக்கு தீவட்டி எடுக்க ஆரம்பித்தால் என்றால் 14வது மண்டபப்படி வரைக்கும் தீவட்டி பிடிப்பார்கள். குறைஞ்சது தினைக்கு 600-700 தீவட்டி இருக்கும். எங்கள் நகர்த்தார் மண்டபப்படி அன்னைக்கு ஆயிரக்கணக்கான தீவட்டி இருக்கும். இது முக்கியம் என்னவென்றால், தேவகோட்டையிலிருந்தும் காரைக்குடியிலிருந்தும் பள்ளத்தூரிலிருந்தும் சுத்து வட்டாகி செட்டிநாடு 98 ஊர், இப்பொழுது 78 ஊர் தான் இருக்கின்றது, 76 தான் இருக்கின்றது. 76 ஊரும் கொன்னையூர் முத்துமாரியம் தெரியாதவர்கள் நிச்சயமாக இருக்க முடியாது என்பது என்னுடைய ஆணித்தரமான முடிவு. ஏனென்றால் அம்மா விட்டு நேர்ந்துட்டு தீவட்டி எடுக்கிறவர்கள் பெருவாரி பேர், ஏகப்பட்ட ஆட்கள், வெளிநாட்டிலிருந்தெல்லாம் கூட நமது பிள்ளைகள் வேண்டுதல் வைத்து கொண்டு இங்கே தங்கி இருந்து தீவட்டி எடுத்து செல்கின்றார்கள்.
இப்போ ஆனால் இந்த கோவிலை பொறுத்தவரை பூச்சுருவியல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசுகிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் எங்கள் ரசிகர்கள். பங்குனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அம்மாவுக்கு பூச்சொரிதல். பூச்சொரிதல் என்றால் ஒரு நாள் தான் நடக்கும். எங்கள் ஊரில் பூச்சொரிதல் என்பது ஒரு வாரம், ஒரு நாள் தான் பூச்சொரிதல். அந்த ஒரு வாரம் காப்பு கட்டும் வரை பாலுக்குடம் வந்து கொண்டே இருக்கும். சுற்று வட்டாரத்தில் 40-50 கிலோமீட்டர் வயது எந்த ரூட்டில் எடுத்தாலும் டியூப்லைட் இருக்கும். ஏன்னா அந்தந்த ஊர்லேருந்து கால்நடையாகவே வரும். பூவோடு சேர்ந்து பால்குடமும் வரும். மறுநாள் காலையில் அக்கினியில் இறங்கும். அக்கினியில் பார்த்தீங்கன்னா 15-16 ஊர்கள் அக்கினியில் இறங்குவார்கள். அதில் சிறப்பு நம்ம நகரத்தார்களுமே எங்கள் ஊர் அக்கினியில் இறங்குவது உண்டு. அவர்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் ரெட்டியாவட்டின்னு இருக்குது. ரெட்டியாவட்டி அக்கினி குரூப்போடு சேர்ந்து நம்ம நகரத்தார்கள் அக்கினியில் இறங்குகிறார்கள். அக்கினியில் இறங்குவது ஒரு மிக சிறப்பு. பால் குடங்கள் கணக்கு வழக்கில்லாமல் வரும். நாங்கள் இந்த பாலை இந்த இடத்துல சரௌண்டிங்கில் வாசம் எடுக்குது என்பதற்காக ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தாண்டி கீழ் கம்ப்ளீட்டாக பைப்புகள் அணைத்து அவுட்ரு அந்த பால்களை கடத்துகின்றோம். அது போன கும்பாபிஷேகம் போது நான் தான் அந்த ஏற்பாடு செய்தோம். மிக சிறப்பாக இருக்குது. இந்த கும்பாபிஷேகம் இன்னும் பிரமாதமாக திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறியது. செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி சார்பாக பல விஷயங்களை நீங்கள் எங்களுடைய நேயருடன் பகிர்ந்து கொண்டீர்கள். ஆனால் மிக்க மகிழ்ச்சி, நன்றி. செட்டிநாட்டு இணையதள டிவிக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேன்மேலும் இந்த டிவி வளர்ச்சி அடைய வேண்டும். இதே மாதிரி அம்பிகளுடைய ஆண்டவனுடைய திருத்தலங்கள் சென்று திருப்பணிகள் நடப்பதையும் சொல்ல வேண்டும். கும்பாபிஷேக நிகழ்ச்சியும் எடுத்து உரைக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன்.
ज्ञासनाय नमः ऐं ह्रीं श्रीं धनलक्ष्मीमूर्तये नमः
நாட்டார்கள் நகரத்தார்கள் நாமாங்கிதானாம் மண்டலப்படி உபயதாரர்கள் நாமாங்கிதானாம் பூஜாரி வர்த்தானாம் சர்வேஷாம் யஜமானானாம் சககுடும்பானாம் கணகணக வஸ்து வாகனலக்ஷ்மீ கடாட்சமகதைசத்யாராப்தர்த்தம் முக்து மகாபாரயம் விஜாபாரார்வந்தஜோ ஜடபக்தி பிராப்தர்த்த பிரத்யாகணக சௌகபாதா ஜடபக்தியர்த்த அந்யோன்ய பிராணாபிவர்த்தம் ஆசீர்வாதத்துல ஐயா சொன்னாங்க எல்லா மந்திரத்துல நம்ம எப்படி எப்படி கும்பாபிஷேக புனராவர்த்தனம் பண்ணோம், அதே மாதிரி ஆலயத்தை எப்படி அமைச்சிருக்கோம், ஆலயம் 7 லோகத்தில் இருக்கிற மாதிரி இங்கே ஆலயம் அமைச்சிருக்கோம். அதே மாதிரி ஆலயம் மாதிரியே யாகசாலை அம்பாவுக்கு ரொம்ப அற்புதமா நம்ம அமைச்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் எல்லாரும் உதவியா இருந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் உங்க எல்லா சார்பாகவும் சர்வசாதாரண ஐயா வந்து நீங்க எல்லாரும் சௌரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எல்லாம் நம்ம கிராமமும் நம்ம சுற்றி உள்ள அனைத்து கிராமம் அம்பாவோட பக்தர்கள் அனைவரும் அவங்க மனசுல என்னென்ன காரியம்லாம் நினைச்சிருக்காங்களோ அதெல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கணும், அவங்க வேண்டினபடி அனைத்தும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வச்சு சர்வசாதாரண ஐயா சொல்லி சிறப்பா செஞ்சாங்க.
Nana
आचार्य पूर्णां दद्यादे ब्रह्मज्ञानं परमं परस्तापिको नमः सर्वतो वेदाः समुद्रिया उपास सविता तयो नमः नमो देवी सरस्वती माते
வாசிக்கலாம் பூர்ணமாக நடைபெறுகிறது. விநாயக பெருமான், வீரபத்திரன், பைரவர், பனையடியான், பேச்சியம்மன், ஆஞ்சநேயர், நாகராஜா, உற்சவமூர்த்தி, விமானம் முதலான 8 பரிவார யாகங்களிலே கொண்டு நிறைவு மங்கள மகா பூர்ணாவதி நிறைவு பூர்ணாவதி பரிவாரங்களுக்கு நடைபெறுகிறது. ராஜகோபுரம் பிரதானம் 2, ராஜகோபுரத்திற்கு 5, பிரதானம் 9, 2 ஒரே நேரத்திலும் பின்னாடி பரிவாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாத்தியம் சகல வாத்தியம் வாத்தியவாசிட்டர் இப்பொழுது 6வது கால நிறைவு மகா பூர்ணாகுதியானது நிகழ இருக்கிறது. அனைத்து ஆச்சாரியர்களும் ஒரே காலத்தில் மகா பூர்ணாகுதி செய்வார் அன்போடு பிரார்த்திக்கின்றோம். आचार्य भविष्यता पूजाय दुर्गाय पूजय तो स्वाहा